ஹலோ காய்ஸ், வெல்கம் டு இலக்கியா குமரன்ஸ் vlog. இன்னைக்கும் என்னடா காருக்குள்ள உட்காந்துக்கோன்னு பாக்குறீங்களா? இவரு இவர் கொஞ்சம் பிஸியான ஆளு. இவர் இந்த டைமிங்ல தான் என்னால கூட சேர்த்து vlog போட முடியும். மத்த டைமிங்லாம் செட் ஆகாது. இவரும் வேலைக்கு ஓடிடுவாரு. நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிங்க. இப்படி ஒரு கேள்வியை நான் எதிர்பார்க்கவே இல்லையே, டக்குன்னு கேக்குறீங்க. எனக்கு உங்களை பிடிச்சிருந்தது, அதனால நான் கல்யாணம் பண்ணேன். பிடிக்கலனாலும் கல்யாணம் பண்ணிருக்க முடியாது. பிடிக்கலனாலும் கல்யாணம் பண்ணிருக்கதான் செய்யணும். ஏன்னா எங்க அம்மா இவர் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அப்ப கல்யாணத்தை பத்தி பேச போறோமா? பிளாங்கா வீடியோ ஆன் பண்ணோம். இப்படி ஒரு கேள்வி கேட்படுன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. நான் ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். நான் ஒரு எம்காம் பிஎட் காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி 11th 12th ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். இப்படிதான் என்னோட விஷயங்கள் போச்சு. எம்காம் சிஏ பிஎட். அது கீழே அட்வான்ஸ்டு டிப்ளமோ இன் டாக்ஸ் ப்ரொசீஜரும் படிச்சிருந்தேன். பிஜிடிசிஏ படிச்சிருந்தேன். இதுதான் என்னோட குவாலிஃபிகேஷன். இவர் டிப்ளமோ முடிச்சுட்டு பி இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர். இவரு அது ஒரு கதை, அது அப்புறமா சொல்றேன். சரியா? படிச்சிருக்க நான் நம்பிருக்கேன். நான் படிச்சிருக்கேன்னு சொல்லி நம்பிக்கை இல்ல இருந்து கல்யாணம் முடிச்சு 2வது நாள் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க. இந்த பாவி பாவின்லாம் கிடையாது. ப்ளீஸ், நான் சொல்றத நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க. ஆனா நான் பார்த்தேன்றத இவர்கிட்டயும் சொல்லிட்டேன். கல்யாணம் ஆன மறுநாள் நான் சர்டிபிகேட் எடுத்து பார்க்கதான் செஞ்சேன். என்ன காரணம்னு கேளுங்க. என்னோட மச்சானும் சரி, என் அண்ணியோட ஹஸ்பண்ட், அதாவது என் தாய் மாமா பொண்ணோட ஹஸ்பண்ட், அண்ணன் எனக்கு வேணும். சரியா? அதனால என்னோட மச்சானும் என்னோட அண்ணனும் இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேருமே டிப்ளமோ தான் படிச்சாங்க. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படிச்சாங்களான்றது எனக்கு தெரியல. பட் அவங்க டிப்ளமோ தான் படிச்சாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அவரோட ஃப்ரெண்டு இவரு. அப்ப இவரும் டிப்ளமோ தான் படிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்துட்டே இருந்தது. பட் கல்யாணத்துக்கு முன்னாடி இவர் என்கிட்ட பேசியிருந்தால் நான் இந்த கேள்வி இவர்கிட்ட நான் கேட்டிருப்பேன். நீங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருப்பேன். ஆனா இவர் என்கிட்ட பேசவே இல்லை. இவர் சம்பந்தமா யாருமே என்கிட்ட பேசல. அப்ப பொதுவா சொன்னவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் முடிச்சிருக்காப்ல, எம்இயும் படிச்சாப்ல. ஆனா அவங்க அப்பா தவறிட்டதுனால எம்இ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதனால அவர் எம்இ படிக்கல. இப்போ பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதோட நேம் கூட பிபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃபீஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஓகே. அப்ப அம்மா அப்பா விசாரிக்கும் போது, ஆமா, பிஇ படிச்ச ஒரு சிவில் இன்ஜினியர் ரொம்ப வருஷமா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் இவர் என்னை பார்த்தாரு, பொண்ணு பார்த்தாரு. ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்தாரு பொண்ணு பாக்குறதுக்கு. ஆனா இவர் வேண்டிட்டு வந்தாராம். என்ன வேண்டிட்டு வந்தீங்க? பொண்ணு பிடிக்கவே கூடாது. ஆக்சுவலி இவருக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்டே இல்லாம இருந்திருக்கு. 36 வயசு 35 வயசு என்னை பார்க்கும்போது 35 வயசு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன கல்யாணம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கல்யாணம் வேண்டான்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்திருக்காரு. நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். எனக்கும் 2 அக்கா, அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப நான் ஒரு கமிட்மெண்ட்ல இருக்கேன். ஒரு சில விஷயங்களுக்குலாம் நம்ம அமௌண்ட் பே பண்ண வேண்டியிருக்கு. அதனால இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்ற ஒரு தாட்ல நான் வேலைக்கு போற மும்முரத்துல இருக்கேன். கல்யாண தாட்டே எனக்குள்ள இல்ல. திடீர்னு இந்த மாதிரி பொண்ணு கேக்குறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க, மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை. எங்க அம்மாவோட நேட்டிவ் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸோ அவங்க சொன்னாங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர்லயே கிடைச்சா நல்லதுதான், நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் அங்கதான் இருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு பொண்ணு அப்படின்னா உன்னை நல்லா பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி எங்க அம்மாவோட நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை. இவரையும் எங்க அம்மாக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. எனக்கு தெரியாது. எங்க அம்மா எல்லாம் அவங்கள பார்த்துருக்காங்க. ஸோ சரி, அம்மா இவ்வளவு தூரம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஆசிலேஷன் இருந்தது. அப்போ எங்க அண்ணன் அண்ணி யார் தெரியுமா? ரேக் செல்வா, வீடியோல பாத்துருப்பீங்க. அவங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி. நாங்க கிட்டத்தட்ட 14 வருஷமா ஒன்னா இருக்கோம். ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலியா இருக்கோம் நாங்க. சரியா? அப்ப அவங்க என்ன ஃபேமிலி இல்லாம இருக்கணும். இல்ல, இவங்களும் ஃபேமிலி தான். அவங்க ஃபேமிலியோட இருக்காங்க, நாங்க ஃபேமிலி இல்லாம இருக்கணும். இவங்களும் ஃபேமிலி தான், நான் இல்லன்னு சொல்லல. ஏன் ஒரு ஃபேமிலி இருக்காயா? அவருக்கு இருக்காங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்ப இலக்கியா நம்ம கூட இந்த மாதிரி க்ளோஸா இருக்க மாட்டோம். அவங்க என்ன பண்றாங்க, ரேக் செல்வா
அவங்க சைடு தான் மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காங்க. சோ அந்த சைடு மாப்பிள்ளை தேடினா இலக்கியம் வந்து நல்ல பிள்ளை, சிங்கப்பூர்ல தேடினாங்க, அப்ப சுமாரில நம்மளையும் தேடினாங்க, வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஜப்பான்ல தேடினாங்க, அவங்க அந்த ஏன் பக்கம் கேரையா? ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து மாட்டிக்கிட்டேன். ஆமா. அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க அந்த குரூப், காட்டுப்பைய. காட்டுப்பய. அவங்களும் மாப்பிள்ளை தேடுறாங்க, மாப்பிள்ளை அமையவே இல்லை. ஆனா எங்க வீட்ல இருந்து மாப்பிள்ளை தேடுங்கன்னு சொல்லவே கிடையாது. அவங்களா மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இலக்கியா வந்து நம்ம அங்கேயே வச்சுப்போம், மதுரையிலேயே வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. மாப்பிள்ளை கிடைக்கல, சடனா இப்படி அமைஞ்சிருச்சு. உடனே அங்க போன் போட்டு சொன்னப்ப அவங்க வந்துட்டாங்க. மாப்பிள்ளையோட தோற்றத்தெல்லாம் நீ பார்க்க கூடாது, மாப்பிள்ளை நல்லவரு, அதனால நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சேச்சி ஏட்டா அவங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து என் மண்டைய கழுவுறாங்க. அப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க எங்க அம்மா, அதுக்கப்புறம் ரொம்ப நம்பிக்கையானவங்க ரேட் செல்வா. இவங்க 2 பேரும் ஒரே ஆளா கை காமிச்சாங்க. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், ரொம்ப சிக்கிட்டா. நான் இவரு வந்து குண்டா இருக்காரு, முடியல அப்படிலாம் நான் சத்தியமா நினைக்கவே இல்லை. அப்ப ஸ்லிம்மா இருந்தே. அப்ப ஒல்லியாதான் இருந்தாரு. இல்ல நான் என்ன மனசுல இருக்கோ அதை நான் சொல்றேன். அந்த டைம் என்ன எனக்கு நடந்துச்சுன்னா, எனக்கு ஆம்பளைங்கனாலே பயம் இருக்கும். ஆமா பேய். ஏன்னா படிச்சது கேர்ள்ஸ் ஸ்கூலு, கேர்ள்ஸ் காலேஜ். அப்போ எங்க அப்பா வந்து பயங்கரமா ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. மத்தவங்க வீட்டுக்கும் நான் அவ்வளவு போய் வந்து பழக்கம் கிடையாது. பயங்கர ஸ்ட்ரிக்ட் எங்க அப்பா. அடி வாங்கி வளர்ந்தேன்னா பாத்துக்கோங்களேன். அப்ப அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறவரு. எனக்கு ஆம்பளைங்கனாலே பயம். நான் சோசியலா யார்ட்டையுமே பழகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் கிடைக்கல. அப்போ எனக்கு எங்க அப்பா எப்படி டெரரா இருந்தாரோ அதே மாதிரி இவரும் டெரரா இருந்தாரு. ஆனாலும் மனசுல 90% நான் என்ன நினைச்சிட்டேன்னா, சரி அப்பா ஓகே கண்டிஷனா இருந்தாங்க, ஆனா நமக்கு தேவையானது எல்லாமே செஞ்சாரு. எது நமக்கு கரெக்டோ அது எல்லாத்தையுமே எங்க அப்பா எனக்கு கொடுத்தாரு. அப்ப ஓகே, அப்ப ஸ்ட்ரிக்டா நான் ஸ்ட்ரிக்டா இருந்து பழகிட்டேன். அப்ப இவர் எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் எனக்கு அது புதுசா தெரியாது. சரி ஓகே அம்மா சொல்றாங்க கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டேன். சரின்னு இவர் 5 ஃப்ரெண்ட்ஸோட வந்தாரு பாக்குறதுக்கு. முக்கியமான காலாப்பா இல்ல 5 ஃப்ரெண்ட்ஸோட வந்தாரு. வந்துட்டு மாப்பிள்ள பாக்குற தருணம் நானும் டீ காஃபி எல்லாம் குடுக்குறேன். குடிச்சாரு. குடிச்சிட்டு இவர் வேற பொண்ணு பிடிக்க கூடாது சொல்லி வந்திருந்தாரா, ஆல்ரெடி நான் பிடிக்கணும்னு தான் சொல்லணும், அதனால மாப்பிள்ள பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டேன். கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி அடுத்து பேசுவாரு. பூ வைப்பாங்க, பூ வைக்கும் போது நம்பர் கொடுப்பாரு, அப்ப பேசிக்கலாம்னு நினைச்சேன். ஒரு 10 நாள்ல கடகடன்னு எல்லாமே முடிஞ்சிருச்சு. 10 நாள்ல வந்து பூ வச்சாங்க. பூ வச்சுட்டு சரி அப்பயாவது ஒரு வார்த்தை பேசுவாருன்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மறுபடியும் கூட்டிட்டு போயிட்டாங்க. பூ வச்சுதான் முடிச்சிருக்காங்க. ஆனா இப்ப அங்கிட்டு தள்ளி வைங்கப்பா வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்பயும் பேசல. அப்ப இவராது என்கிட்ட பேசணும்ல, பேசல. எனக்குன்னா பல யோசனை ஓடுது, என்ன இந்த ஆள் பேசவே மாட்டாரு, எப்படி நம்ம கல்யாணம் பண்ண போறோம் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடுத்த 20 நாள்ல கல்யாணமா கல்யாணம் 20 நாள்ல கல்யாணம். பேசவே மாட்டாரு. அப்ப கொலு டைம் வர வருது. எங்க அண்ணி கொலு வைப்பாங்க. சரி நாங்க போயிருந்தப்ப என்ன மாப்பிள்ள பேசவே மாட்டாரா, அவர் எப்படின்னே தெரியல, நான் எப்படி கல்யாணம் பண்றது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நான் கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகணும், நான் சம்பாதிக்கணும், எனக்கு ஆமா எனக்கு சம்பாதிக்கணும். ஏன்னா நான் காலேஜ் முடிச்சு ஒரே மாசத்துல நான் வேலைக்கு போயிட்டேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணி. அப்ப 7 வருஷமா நான் வேலை பார்த்திருக்கேன். நான் சம்பளம் வாங்கி பழகிட்டேன். என்னால சம்பளம் இல்லாம ஏன்னா எங்க அப்பா கிட்ட கூட நான் காசு வாங்க மாட்டேன். காசு கேக்குறதுக்கு எனக்கு கூசும். காசு கேட்கணுமா அப்படின்னு நான் யோசிப்பேன். இப்ப நீங்க அப்படி இப்ப நீங்க பழகிட்டீங்க. சார் நான் வேலைக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டா நம்ம என்ன பண்றது, அதனால பேசவே இல்லை. அப்ப எங்க அண்ணன் வந்து நம்பரும் கொடுத்தாரு, பேசிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளா எப்படி பேச முடியும், இவர் பேசினா தானே பேச முடியும். நான் எனக்கு ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட பேசினேன், ஞாபகம் இருக்கா? டேட் என்னைக்கு பேசினேன்? என்னைக்கு பேசுனியா? பேசுனதா கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி. ஜாக்கெட் அளவு ஜாக்கெட் கொடுத்து இல்ல கண்ணனே போன்ல இருந்து உங்களுக்கு நான் பேசினேன்ல, நீங்க ஸ்பீக்கர்ல போட்டிருந்தாரு. நீங்க கூட அன்னைக்கு உங்களுக்கு காய்ச்சல். 8ஆம் தேதி. எத்தனாம் தேதி? 8ஆம் தேதி. 8ஆ 10ஆ? 8ஆம் தேதி. 8ஆ? அக்டோபர் 8. அக்டோபர் 8 2026. முத 2026 சாரி 19 இல்லப்பா, அது அக்டோபர் டிசம்பர்ல கல்யாணம். அப்ப நவம்பர்ல பேசிருக்கோம்னு நினைக்கிறேன். நான் அப்பயும் இவர் 2 பேசல. அண்ணன் ஸ்பீக்கர்ல போடுறாரு. போட்டு என்ன மாப்பிள்ள பொண்ணுட்ட பேசலையா? பேசணும் மாப்பிள்ள, எனக்கு காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை வேணா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். 2 வார்த்தை தான் பேசிட்டு வச்சுட்டாரு.
அப்புறமும் நானா எப்படி காண்டாக்ட் பண்றது? ஆனா எனக்கு பேசியே ஆகணும். இவர் மைண்ட் செட் தெரியணும்ல எனக்கு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஸ்டேட்டஸ்ல போயிட்டு எல்லாரையும் எக்ஸெப்ட் குடுத்துட்டேன். இவர் ஒருத்தருக்கு மட்டும் ஸ்டேட்டஸ் தெரியிற மாதிரி வச்சுட்டு, நான் என்ன பண்ணேன், ஹெல்த் எப்படி இருக்கு? ஃபீவர் சரியாயிடுச்சான்னு ஸ்டேட்டஸ்ல நான் கேட்டேன். அந்த ஸ்டேட்டஸையும் பார்த்துட்டாரு. அப்பயும் ரிப்ளை இல்ல. அடுத்து சாப்பிட்டாச்சான்னு வைக்கிறேன். அப்பயும் ரிப்ளை இல்ல. நாங்க 2 பேரும் சேட்டே பண்ணிக்கல. அதுக்கப்புறம் சேட் பண்றாரு. இங்கிலீஷ்ல மட்டும் தான் பண்றாரு. நம்ம தங்கிலீஷ்ல பேசுறோம்ல. இப்ப எனக்கு இங்கிலீஷ் தெரியாம இல்ல. ஆனா இங்கிலீஷ்ல பேசினா நமக்கு ஒரு ஒரு சிங்க் ஆகாது. ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் இருக்காது. தங்கிலீஷ்ல பேசினா ஓகே. இல்ல தமிழ்ல பேசினாலும் ஓகே. இங்கிலீஷ்லயே எல்லாமே ரிப்ளை குடுக்குறாரு. இங்கிலீஷ்ல குடுக்குறாரு. எனக்கு அது வேற கடுப்பு. என்ன தமிழ்ல பேச முடியாதோ? இங்கிலீஷ்ல தான் பேசுவாரோ? அப்படின்னு சொல்லி. ஜாப்பனீஸ் அங்க பேட். இருந்த சேச்சி ஃபோன் போட்டு கேட்டுட்டு, "என்னடி பேசுனாரா? பேசலடி மாப்பிள. ஐயோ! எந்த காட்டு பையன்னு தெரியலையேடி. என்னடி இப்படி இருக்காரு?" அப்படி அத கிளிக் பண்ணுங்க. மேம் இப்படி இருக்காரேடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே சரி அப்படின்ட்டு இங்கிலீஷ்லயா பேசுறாரு. ஆனா அதுக்கப்புறம் இவரு என்கிட்ட அப்பயும் ஃபோன் சத்தியமா நான் சொல்றேன். ஃபோனே நாங்க 2 பேரும் பேச கிடையாது. மெசேஜ்ல தான் கேட்பாரு. கார்லாண்ட் வந்து டிட் யூ செலக்ட் அப்படின்ற மாரி கேட்பாரு. நான் வந்து வேகமா கூகுள்ல போய் இந்த இந்த மாலை வேணும் அப்படி சொல்லி அனுப்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் இன்விடேஷனுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்பாரு. அப்ப நான் சொன்னேன் எனக்கு வந்து அது என்னதுப்பா? ஓலைச்சுவடி மாரி இன்விடேஷன் வேணும் அப்படி சொல்லி கேட்டிருந்தேன். என்னோட டீச்சர்ஸ்க்கெல்லாம் குடுக்குறதுக்கு ஷுட் பி யூனிக்கா இருக்கணும்ல. ஸோ அதனால எனக்கு ஓலைச்சுவடி மாரி வேணும்னு கேட்டேன். ஸோ அதுக்கும் ஓகே சொல்றாரு. என்ன கேட்டாலும் ஓகே சொல்லிட்டே இருந்தாரு. இவரு என்ன கேட்டாலும் ஓகே சொல்றாரு. சாரி செலக்ட் பண்ண போயிருக்காங்க. அப்பயும் என்ன ரேட்டா இருந்தாலும் பரவால்ல. பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா போதும். அந்த சாரி செலக்ட் பண்ணிருங்க. கிட்டத்தட்ட அது எவ்வளவு 30,000 30,000க்கு ஒரு சாரி வாங்கணும். மாலை எவ்வளவு? 50,000 எவ்வளவு? 15 15 மாலை 15,000 ரொம்ப அழகா இருக்கும் மாலைலாம். ஸோ எல்லாமே ஓகே, ஓகே கிராண்டட். எதுக்குமே நோவே சொல்லல. சரி நோ சொல்லாம இருக்காரேன்னு விட்டுட்டேன். ஆனா எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்குது. பட் நாங்க 2 பேரும் பேசிக்கவே இல்ல. இவரோட வாய்ஸே எனக்கு தெரியாது. என் வாய்ஸும் அவருக்கு தெரியாது. கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி பிரின்சிபல் மேம் கேக்குறாங்க என்னைய. நான் என்னப்பா மண்டே கல்யாணம் வச்சிருக்கீங்க. எத்தன மணிக்கு வந்தா கரெக்ட்டா இருக்கும் உங்கள பார்க்க முடியும்னு சொல்லிட்டு. அப்ப மேம் கேக்குறாங்க. நான் ரொம்ப பயப்படுவேன். ஐயோ! மேம் கேட்டாங்களே அவங்களுக்கு பதில் சொல்லணுமேன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். எடுக்கவே மாட்றாரு. கல்யாணத்துக்கு கரெக்ட்டா 2 நாள் முன்னாடி. அடிச்சுக்கிட்டே இருக்கேன். எடுக்கவே மாட்றாரு. எனக்குன்னா டென்ஷன் கோவம் வேற. அ அப்புறம் இவரே சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. இந்த மாரி கல்யாணத்துக்கு நம்ம ஸ்டேஜ்க்கு எப்போ வருவோம்? ஏன்னா கோவில்ல வச்ச கல்யாணம். கோவில்ல முடிச்சுட்டு எத்தன மணிக்கு வருவோம்ன்னு மேம் கேக்குறாங்க. அதுக்காக தான் நான் கால் பண்ணேன் அப்படின்ட்டு. உடனே இவரு ஒரு டைம் சொன்னாரு. என்ன டைம் சொன்னீங்க? ஏதோ இத்தனை 11 மணிக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டே மாட்டிக்கிட்டு டைம் சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன 11 மணிக்கு வந்துருங்கன்னு இல்ல, மட்டும் அது சொல்ல மாட்டேனே. சொன்னாரு. சரி 11 மணிக்கு வாங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு மேம்கிட்ட வச்சாச்சு. அப்புறம் பேசவே இல்ல. அப்புறம் கல்யாணத்துக்கு போயிருக்கோம், உட்கார்ந்திருக்கோம். தாலியும் கட்ட போறாரு. ஒரே எனக்கு ஒரு ஒரு பதட்டம் எனக்கு. அப்புறம் முருகா நீ தான் என்னை காப்பாத்தணும். உன்னைய நம்பி நான் கல்யாணம் பண்றேன். என் வாழ்க்கை உன் கையில தான். நல்லதோ கெட்டதோ அப்படின்னு சொல்லிட்டு இவரு என்ன சொல்றதுன்னா இவரை பத்தின அந்த தாட் தான் எனக்கு இருந்தது. மனசளவுல எங்களுக்கு பொருந்துமா? என்னைய வந்து இவரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வச்சிருப்பாரோ? நெறைய ஆம்பளைங்க வந்து அடிச்சு, கோவப்பட்டுலாம் பார்த்துருக்கேன் நானு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்றது? ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் அவ்வளவா கிடையாது. பல யோசனை. அதனால எனக்கு இந்த மாரி முடி கம்மியா இருக்கு, தொப்பை இருக்கு. அதெல்லாம் என் மைண்ட்லயே இல்ல. ஏன்னா நானும் அப்படிதான் இருக்கேன். நானும் கருப்பா தான் இருக்கேன். அதுக்காக கருப்பா இருக்கிறவங்களுக்கெல்லாம் கல்யாணமே நடக்கக்கூடாதா? அப்படிலாம் கிடையாது. கல்யாணமும் முடிச்சாச்சு. கல்யாணத்துலயும் பேசல. பசி சரியான பசி. ஃபோட்டோ எடுக்க ஆள் வந்துகிட்டே இருக்காங்க. சரின்னு போய் சாப்பிட போயிருக்கோம். இத்துணூண்டு சாப்பிட்டாரு. இத்துணூண்டு. எனக்கு கொலை பசி. இத்துணூண்டு சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. மாப்பிள்ளையே சாப்பிட்டாரு. பொண்ணு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? நானும் இத்துணூண்டு சாப்பிட்டுட்டு ரொம்ப ஃபார்மாலிட்டியா சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வரோம் மணி 4 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், மறுபடியும் கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க, மேக்கப் பண்ணாங்க. இப்படியே தான் என் பொழுது போச்சு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இவர் எப்படி இருந்தாரு அப்படியே அப்படின்றத தான் இருந்தேன். அப்படியே தான் இருந்தேன். அது எப்படியுமே இல்ல. அப்படியே தான் அடுத்த இருந்தேன். நான் சொல்லுவேன். அப்படியே தான். கேட்டதுக்கு பதில் என்னை ஏன் கல்யாணம் பண்ண அப்படி கேட்டாரு. எனக்கு உங்களை பிடிச்சிருந்தது. எங்க அம்மா சொன்னாங்க. சோ நான் கல்யாணம் பண்ணேன். அப்படியே தான் இருந்தேன். எங்கிட்டு மாறல. ஆனா எங்க அம்மாவோட டிசிஷன் இஸ் ராங். டெசிஷன் பெர்ஃபெக்ட் டெசிஷன். எனக்கு யாரு செட் ஆகுமோ அவருக்கு தான் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிஜமா தான் நான் சொல்றேன். பணம், காசு, வசதி எல்லாம் 2வது. நாங்க அப்படியே ரொம்ப லக்ஸூரியஸா இருக்கோம் நீங்க நினைப்பீங்க. ஆனா எங்களோட பொழப்பு எங்களுக்கு தான் தெரியும். பட்
மனசளவுல நாங்க சந்தோஷமா இருக்கோமா 100% என்ன 200% நாங்க சந்தோஷமா இருக்கோம், ஹாப்பியா என்னடா இருக்கோம். பண்றேன் நீ நான் திட்டினாலும் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிப்பாரு, கோவப்பட்டாலும் அக்செப்ட் பண்ணிப்பாரு. அதே மாதிரிதான் நானும். இவரு திட்டினாலும் கோவப்பட்டாலும் சொல்லக்கூடாது அதெல்லாம். சரியா? என்னடா பண்ற நீ சஸ்பென்ஸ் சொல்றேன். சஸ்பென்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல நாங்க Actually நான் எப்பயாவது சொல்லு இந்த டைலாக் ஆக்ஷனுக்கு கிடையாது. ரிசல்ட் இல்லை. சரியா? சோ இவரை Note பிடிச்சி பண்ணுவீங்க. நான் கல்யாணம் பண்ணேன். கல்யாணத்துக்கு அப்புறம் இதை இவர் எனக்கு மட்டும் ரொம்ப பிடிச்சிருச்சு. Note உண்மையிலே பண்ணு. ரொம்ப பிடிச்சிருச்சு. நோட் பண்ணுவீங்க. என்னடா பண்ற நீ ஏன்டா? இதே டைலாக் ஒரு நாள் சொல்லுவேன். அது எப்ப சொல்ல முடியாது. எப்ப சொல்வாருன்னு தெரியாது. ஆனா அவளே சொல்லிடுவா. யார் சொன்னாங்க, எப்படி, எப்ப சொன்னாங்க, எந்த சிச்சுவேஷனுக்காக சொன்னாங்கன்றத இவரே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேங்க. என் வாயால அந்த வார்த்தை வராது. ஆட்டோமேட்டிக்கா யார் உங்களை அரை மணி நேரம் கத்திக்கிட்டு இருக்காங்கன்னா Actually நான் உங்களை பிடிச்சு போய் என்னோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.